ஹலோ. நான் ஒரு சாமானிய மனுஷன் பேசுகிறேன். மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்க ஒவ்வொரு விஷயங்கள் பேசணுங்கிற மாதிரி நான் ஒன்று பேசுகிறேன். விஜயை பார்த்து நேரில் சொல்லணும்னு ஆசை. அவரை அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் போகிற ஒவ்வொன்று தானே எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் பரவட்டும். அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க, மதிப்பிற்குரிய விஜய் அவர்களே, கிட்டத்தட்ட என் வயசு தான் உங்களுக்கு. ரொம்ப ஆசையா, ரொம்ப அன்பா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டீங்க. அரசியலை புரிஞ்சுக்கங்க. யாரும் யார் இடத்தையும் அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். எங்களுக்கெல்லாம் இந்த 4 நாளா தூக்கமே இல்லை. படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. உங்க மனநிலை என்னங்கிறது எங்களுக்கு புரியுது. நிறைய பேர் சொல்றது நீங்க ஏன் பார்க்கலன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நீங்க பார்க்க முடியாதது உண்மை. நீங்க அங்க வந்தா நீங்க சொன்ன மாதிரி பதட்டமான நிலை தான் ஏற்படும். இந்த வீடியோ கூட நான் பார்த்துட்டோம். நாங்கெல்லாம் நீங்க நேற்று பேசின வீடியோவை நாங்கள் பார்த்துட்டோம். உண்மை பதட்டமாயிரும். காத்திருக்க சமூக விரோதிகள் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நீங்க நேராக சென்னை போயிட்டீங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் என்ன, பாரத பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சுக்கிட்டா இருக்காங்க. அவரோட கருத்தை வாரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தவங்களையும், காயமடைஞ்சவர்கள், அதே மாதிரி அதாவது ஏத்துக்கவே முடியாத, ஒத்துக்க முடியாத உயிரிழப்பை சந்திச்ச குடும்பத்தார் எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நேரில் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எல்லாத்தையுமே நீங்க உங்களோட கட்சி அலுவலகத்துக்கு குடும்பத்தோட வர சொல்லி நீங்க அறிவிச்ச அந்த நிவாரண நிதியை ஒவ்வொருத்தோட புகைப்படத்தையும் வச்சு அவங்க குடும்பத்தோட நீங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்மளை நம்பி வந்துட்டாங்க. தப்பு நம்ம மேல இல்லைன்னாலும் நம்ம சில விஷயங்களை ஒத்துதான் ஆகணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு அவர் இறந்தவங்களோட புகைப்படத்தை வச்சு அவங்களுக்கு மலரஞ்சலி மனதார செலுத்திட்டு குடும்பத்தார் கூட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்க சொல்ற குறைகளையும் கேளுங்க. காயமடைந்தவர்களையும் கூப்பிட்டு குடும்பத்தோட வச்சு பேசுங்க. அவங்களுக்கும் நீங்க அறிவிச்ச நிதியை கொடுங்க. விளம்பரமா இதை செய்ய வேண்டாம். ஏன்னா அரசியல்னு வந்துருச்சுன்னா விளம்பரம் தானே. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியல. எல்லா கட்சியும் எல்லாரும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமா இருக்கிற கட்சியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்க வெள்ளித்திரை மாதிரியே சில விஷயங்கள் நினைச்சுக்காதீங்க. ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வாங்க. அடுத்த சனிக்கிழமை எப்போ வரும்னு நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, மக்களை சந்திங்க. நானும் பத்திரிகையில படித்தேன். தயவு செய்து ஒரு மாவட்டத்துக்கு போங்க, 2-3 ஸ்பாட்டை மக்களை சந்திங்க, பகல்ல சந்திங்க. மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க. குடிநீர் நேரத்துக்கு வர முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ரூம்ல உக்காந்துக்கிட்டு கும்பல் வருதா பார்த்துட்டு வரல. வர வழி ஃபுல்லா மக்கள் அன்பை செலுத்துறாங்க. நீங்க வர்றது லேட் ஆகுது. இதுதான் உண்மை. பகல்ல வாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட கண்ணும் ஒவ்வொருத்தவங்களோட போனு அந்த மாதிரி ஆயிடுச்சு.
நிறைய தவறு நடந்துச்சுன்னா ஆதாரங்கள் கிடைக்கும். கரண்ட் கட் பண்ணாங்க, அது இதுங்கிற பிரச்சனை எல்லாம் ஒளிஞ்சிரும். எதா இருந்தாலும் 6 மணிக்குள்ள முடிச்சுட்டு போங்க. முடியலையா, வாரத்துக்கு 2 நாளா மாத்துங்க. அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு உங்களோட பிரச்சார திட்டத்தை அடிப்படையா மாத்துங்க. சரிங்களா? அதே நேரத்துல உங்களோட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கெல்லாம் ஃபைட் பண்ணி தான் வரணும். தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கிறது அவ்வளவு சின்ன விஷயமா? ஃபைட் பண்ணி வரட்டும். பேர் நல்ல மாதிரியா, அதாவது விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் 3 பேரை தானே தெரியுது. அதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மக்களுக்கு போய் சேரட்டும். ஃபைட் பண்ணி வரட்டும், ஜெயிச்சு வரட்டும். அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகட்டும். சரிங்களா? அதனால எதிர்ப்பை கண்டு நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. பயப்படுறதுங்கிறத விட மக்களுக்கு பாதிக்குமோன்னு நினைச்சு சங்கடப்படாதீங்க. ஜெயிச்சு வாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றையும் பார்த்து ஃபேஸ் பண்ணி இப்படிதான் செய்வாங்கிறது அப்படியே நீங்களாம் இதெல்லாம் கணிச்சு நல்ல முறையாக எந்திரிச்சு நீங்க கூடிய சீக்கிரம் நீங்க வரணும், வருவீங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு சாமானிய தொண்டன். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அதாவது உங்களுக்கு பிடிக்காத, பொதுவா தமிழ்நாடுக்கு பிடிக்காத சக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வர்றதையும் நீங்க அனுமதிக்காதீங்க. அதுல நிறைய அரசியல் இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா எடுத்து வைங்க. நல்ல முறையா எல்லாத்தையும் ஜெயிச்சு சீக்கிரம் வாங்க. மக்களோட மக்களா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.